Hello everyone, welcome back to Keystone IAS Academy. ஸோ இன்னைக்கு நம்ம டிசம்பர் 11 2025 தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸோட டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ டுடேஸ் டாபிக்ஸ் ஆர் இஸ் இந்தியாஸ் 8.2% growth rate sustainable, satellites, science and the new fight for spectrum in space, Deepavali enters intangible heritage list. Apart from this, there are two more articles which are relevant, பட் அதை வந்து நம்ம பல முறை ரிவைஸ் பண்ணிட்டோம், பல முறை பார்த்துட்டோம். ஒன் ஆர்டிக்கிள் இஸ் ரிலேட்டட் டு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ரிலேட்டட் டு தட் கவர்னர் இஷ்யூ அண்ட் அனதர் ஒன் ஆர்டிக்கிள் இஸ் ரிலேட்டட் டு வந்தே மாதரம். அண்ட் வந்தே மாதரமில் நம்ம பார்த்த கண்டென்ட் ஆர்டிக்கிளில் வேணா நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து போதுமான அளவு வந்தே மாதரம் ரிலேட்டட் நியூஸ்க்கு. தென் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஆல்சோ இன் டீடைல் த கவர்னர் இஷ்யூ ஆர்டிக்கிள் 200, 201, 143 and 142 all four articles in detail நம்ம வந்து ஒரு 2-3 times நம்ம ரிவைஸ் பண்ணி அதை பார்த்துட்டோம். ஸோ ஐ வில் டேக் தட். ஸோ அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் see that வீடியோ ஆல்சோ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் நம்ம இதுவரை பார்க்காத இந்த இன்னைக்கு வந்திருக்க இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். The first article is related to is India's 8.2% growth rate sustainable. அதாவது இந்தியா வந்து 8.2% ஜிடிபி growth rate வந்து கணிச்சிருக்குது. அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு நல்ல குட் growth rate வந்து சொல்லியிருக்கு. பட் த கொஸ்டின் ஹியர் இஸ் அது லாங் டேர்மாக சஸ்டைனபிளாக இருக்குமா இருக்காதா? எதனால இந்த கொஸ்டின் வந்தது அப்படின்னா, ரீசண்டாக ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் இருக்கு இல்லையா, அதாவது ஜிடிபி கால்குலேஷன், ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற இண்டெக்ஸஸ் டபிள்யூபிஎஸ்சிபி, இந்த நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் கால்குலேஷனுக்கு ஒரு ரேட்டிங் வந்து நம்மளுக்கு ஐஎம்எஃப் வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங்க்கு ஒரு ரேட்டிங் கொடுத்தாங்க. அந்த ரேட்டிங்கில் வந்து ஏபிசிடி 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஏ இஸ் வெரி குட், பி இஸ் குட், சி இஸ் புவர் அண்ட் டி இஸ் வெரி புவர். நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங்க்கு இந்தியாவுக்கு கிடைச்ச ரேட்டிங் இஸ் சி, இட்ஸ் புவர். அப்போ த கொஸ்டின் கம்ஸ், அப்போ நம்ம அப்போ இது இந்த ரேட்டிங் என்ன, புவர் ரேட்டிங் என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா, த டேட்டா வி யூஸ்ட் இஸ் நாட் தட் அப் டு த மார்க். அது ரொம்ப புவரான டேட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. கால்குலேஷன் மெத்தட்ஸ் ஆர் வெரி புவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. அப்போ 8.2% growth ரேட்டுன்னு இந்தியா கணிச்சிருக்கிறது. இது லாங் டேர்மாக சஸ்டெயினபிளாக ஒரு சஸ்டெயினபிளான ஒரு growth ரேட்டா, இல்லை இது ஒரு தவறான டேட்டா மேலே காமிக்கிற ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு 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 பூமா, ஒரு 8.2%ங்கிற ஒரு ஹையர் ரேட் காமிக்கிறது. அது ஜஸ்ட் அதுக்கு அந்த டேட்டாக்காக காமிக்குதா, இல்லை வந்து லாங் டேர்மாக இதை நம்மளால சஸ்டெயின் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஐஎம்எஃபோட ரேட்டிங்னால நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வருது. அப்போ இதை பேஸ் பண்ணி ஆத்தர் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஆர் வேலிட் பாயிண்ட்ஸ் வி ஹாவ் டு லுக் இன்டு. ஃபர்ஸ்ட், growth indicators. எதனால வந்து நம்மளுக்கு ஜிடிபி growth rate 8.2% காமிச்சுது? ஃபர்ஸ்ட், மேனுஃபேக்சரிங் இஸ் 9.1%, சர்வீசஸ் வந்து growth rate 9.2%. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 8.2% வந்து காமிக்குது. தென் ஜிவிஏ ரோஸ் ஆயிருக்கு, கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து 82.88 lakh crore-லேருந்து 89 lakh crore ஆயிருக்கு, விச் இஸ் அ ரியல் வேல்யூ அடிஷன். அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ அடிஷன் நம்மளுடைய growth ரேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் சி before seeing all these points, this is also a very static topic. நீங்கள் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி படிக்கிற ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் தான். ஸோ டேக் யுவர் நோட்ஸ் ஆர் இதுவரை நீங்கள் படிக்கலை, இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, எப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக் எடுத்துக்கோங்க. 11th or 12th என்சிஆர்டி புக்கில் வந்து இந்த நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீட் தட். What is GDP? What is GVA? What are the methods used to calculate GDP, like production method, income method, expenditure method, all those things are there. So first go back, what are the indexes used for these calculations, எல்லாத்தையும் தரவாக ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இது நம்ம வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் நீங்களாக போய் உங்களுடைய நோட்ஸில் எடுத்து அந்த பேசிக் நோட்ஸில் இல்லது என்சிஆர்டி புக்ஸில் போய் ரீட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வேர் த கொஸ்டின் கம்ஸ்.
அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் எப்பயுமே கொஸ்டின் வராது. பேசிக் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி ஸ்டாட்டிக்கில் தான் இப்போ வந்து இந்த ட்ரெண்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாட்டிக் நோட்ஸை படிச்சுட்டு தென் again come back again here, then listen to the article, then read the article, then practice the previous year question and mains question. அப்பதான் நீங்க பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது. Then coming to the next point, inflation. Yes, inflation remained low. Nominal GDP increased only 8.8%. So this also a key indicator. So all these are various indicators which are used for GDP calculation. Okay, then consumption வந்து அதிகமா இருக்கு. Private final consumption expenditure வந்து 7.9% அதிகமா இருக்கு. Then agriculture growth 3.1% supported by better reservoirs and um, horticulture. Then banks have strong balance sheets, so credit growth healthy-ஆ போயிட்டு இருக்கு. So fiscal consolidation maintained due to strong GST and direct taxes. External sector stable with low current account deficit, that is CAD, and strong forex reserves. இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த growth rate காமிக்குது, ஜிடிபியோட growth rate காமிக்குது அப்படின்னு இந்த ஜிடிபி growth rateக்கு ஒரு பாயிண்ட்ஸ் சப்போர்ட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்தியாவோட ஜிடிபி growth ரேட் 8.2% இருக்குது, என்னெல்லாம் வந்து அதுக்கு அந்த சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் ஆல் திஸ் பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட எழுதிருங்க. ஸோ சேம் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். தென் வாட் டிட் ஐஎம்எஃப் கிரேட் சி மீன்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிரேட் சி இந்தியாவுடைய நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்க்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒய்? இட் ஷோஸ் டேட்டா குவாலிட்டி இஷ்யூஸ். அதனால நம்ம கால்குலேஷன் மெத்தட் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஃபர்ஸ்ட் அவுடேட்டட் பேஸ் இயர் 2011-12 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். we are revising it in shortly, so அது நம்ம பார்க்கணும். then reliance on WPI and no producer price index. see இந்த வேரியேஷன்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். WPI, CPI அண்ட் PPI. அதில் PPI ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் அதர் டெவலப்டு கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸில் அந்த PPI வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் இண்டிகேட்டர். பட் நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது WPI. ஸோ அதுலேயும் வி நீட் சம் சேஞ்ச் அப்படின்னு IMF மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் சிங்கிள் டிஃப்ளேஷன் மெத்தட். Then big mismatch between production and expenditure data, lack of seasonally adjusted data, weak coverage of informal sector, no updated fiscal data for states and local bodies after 2019. So இது எல்லாமே நம்ம இந்த IMF கிரேட் வந்தப்போ அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லெட் சி ஒன் மோர் டைம். தென் ப்ரொடக்ஷன் மெத்தட்லேருந்து வரக்கூடிய டேட்டாக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்லேருந்து வரக்கூடிய டேட்டாக்கும் இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்னதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் ஜிடிபி கால்குலேஷன் படிக்கணும். ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ஆல் 3 மெத்தட்ஸ் ஆர் தேர். ஸோ இதில் ஒரு மெத்தடுக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா வருது. அப்போ அது எது வந்து கரெக்டான டேட்டா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. தென் சீசனலி அட்ஜஸ்டட், லைக் இப்போ தீபாவளி சீசன் வந்து இருக்குது, இல்லை கிறிஸ்மஸ் சீசன் இருக்குன்னா இந்த டைமில் வந்து என்ன ஆகும், இந்த டைமில் அந்த அக்டோபரில் வந்து ட்ரேட் டெஃபிசிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எதனால? கோல்டு ப்ரைஸஸ் அதிகமானது, ஃபெஸ்டிவல் டைமில் கோல்டு அதிகமாக வாங்குவாங்க, அந்த டைமில் வந்து நிறைய வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஃபெஸ்டிவ் டைம் ரிலேட்டட் ரீசன்ஸோ இல்லை இது வந்து அதர் கிளைமேட் ரிலேட்டட் இந்த மாதிரி சீஸ்னலாக வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து நாம் இதுவரை கால்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணினதே இல்லை இந்தியாவில். தென் இன்ஃபார்மல் செக்டாரோட கவரேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ரெக்கார்டிக்கலாக பெரும்பாலான இடத்துல இல்லவே இல்லை. தென் no updated consolidated fiscal data for ஸ்டேட் அண்ட் லோக்கல் பாடிஸோட ஃபண்டிங்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. தென் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஒய் IMF கிரேட் சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த IMF சொன்ன டேட்டா ரீசன்ஸ் மட்டும்தானா நம்மளுடைய க்ரோத் ரேட் சஸ்டைனபிளாக இருக்குமா அப்படின்னு டவுட் வந்தது காரணம் அப்படின்னு கேட்டால், அனதர் ஸ்ட்ரக்சரல் வீக்னஸஸ் ஆல்சோ ஐடென்டிஃபைட். என்ன? க்ரோத் இஸ் அன்ஈவன் அக்ராஸ் த செக்டர்ஸ். எல்லா செக்டர்ஸ்லையும் ஈவனாக இல்லை. அதாவது மைனிங் வந்து கம்மியாக இருக்குது, யூட்டிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ தேர் இஸ் அ மிஸ்மேட்ச் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். லைக் 50
plus workforce still in low productivity agriculture or servicesல தான் இருக்கிறாங்க. Then another reason, another structural weakness is export vulnerability due to rising tariff uncertainty, rising global protectionism. ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஎஸ் வந்து 50% டாரிஃப் வந்து இந்தியன் குட்ஸ் மேலே போட்டிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட் our exports. So அது நம்ம currency rate வந்து depreciate பண்ணுது. That all we saw in the yesterday's article, right? Then India lacks a diversified goods export base, relies heavily on services export and remittance தான் நம்ம வந்து அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர மேனுஃபேக்சர்ட் குட்ஸ்ல டைவர்சிஃபை பண்ணல, நிறைய குட்ஸ் வந்து நம்ம கொடுக்கல. Then rupee stability that marks underlying volatility. Then weak institutional capacity in many states. So all these are structural weaknesses additional to the data quality. These also affects our GDP growth rate sustainability. Okay, then what are the key contradictions? Overall நம்ம பார்த்தோம்னா the economy is growing fast, 8.2% growth rate காமிச்சிருக்கிறாங்க. But the foundation is still weak. Statisticsல நம்ம ஒர்க் பண்ணோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒர்க் பண்ணோம், ப்ரொடக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணோம். ஸோ 8.2% growth rate சஸ்டைனபிளாக வச்சுக்கணும்னா இந்த பேக்ரவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த பேக்ரவுண்ட் ஃபவுண்டேஷன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் growth is not equal to governance quality. இல்லையா? கவர்னன்ஸ் மெஷர் பண்ணல growthல. தென் சர்வீஸ் தான் அதிகமான அளவில் டாமினேட் பண்ணுது. மேனுஃபேக்சரிங்கை இம்ப்ரூவ் பண்ணோம். மைனிங், எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்லோ growth காமிக்குது. ஸோ செக்டார் வைஸ் ஒரு ஈவனான growthக்கு ட்ரை பண்ணோம். ஸோ ஹை growth in the short run பட் லாங் டேர்ம் ரெசிலியன்ஸ்க்கு தேவை தீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஆத்தர் வந்து ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த எக்ஸாக்ட் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? Is the 8.2% growth sustainable? The author says yes. Demand strong இருக்கு, inflation low, investment healthy, external sector is stable. But in the long term, it is uncertain. Why? Due to weak statistical system, low labor productivity, export weaknesses, structural sectoral imbalances, institutional fragilities, and poor state level fiscal and data capacity. So இந்த ரீசன்ஸ்னால லாங் டேர்மாக இருக்கிறது கொஞ்சம் அன்சர்டனாக இருக்குது. we can't say yes it will grow gradually அப்படிங்கிற டேட்டா சொல்ல முடியாது அப்படின்னு ஆத்தர் வந்து டைரக்டாக ஆத்தருடைய ஒப்பீனியனை இந்த ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வேலிட் ஆல்சோ. And all the points are given with some data or given with some examples. That is what highly important. So எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. It is very very important article. Then previous question இது ரிலேட்டடாக வந்த ரேங்கிங் ரிலேட்டடாக ஆல்ரெடி வந்திருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா இந்தியாஸ் ரேங்கிங் இன் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ். இந்த ரேங்கிங் யார் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ குவைட் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், வேர்ல்டு பேங்க். ஓகே, தென் ஐஎம்எஃபோட கிரேட் ரேட்டிங் பற்றி கூட இந்த ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ரிலேட்டட் டு திஸ் increase in absolute and per capita real GNP do not connote, see the term here GNP. So already GDP, GVA, GNP எல்லாமே GNP at factor cost, GNP at market price. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா பக்கா ஸ்டாட்டிக்ஸ். கோ பேக் டு யுவர் நோட்ஸ் ஆர் டேக் த என்சிஆர்டி. அது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. டேக் த என்சிஆர்டி அண்ட் ரீட் இட் நவ் இட் செல்ஃப். And then coming to this practice question. So increase in absolute and per capita real GNP do not connote a higher level of economic development if poverty and unemployment increase. அதாவது பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் அப்சல்யூட் அண்ட் பெர் கேபிட்டல் ஜிஎன்பி இன்க்ரீஸ் ஆகியும் ஒரிஜினலான எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வராது. ஹையர் லெவல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அது ஆக்சுவலாக காமிக்காது. வை? பிகாஸ் பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பார்த்த ஆர்டிக்கிளோடைய டைரக்ட் ரிஃப்ளெக்டட் கொஸ்டின். பிகாஸ் இப்போயும் நம்ம பார்த்தோம் எஸ் ஜிடிபி க்ரோத் ரேட் இருக்குது, பட் வாட் இஸ் த ஷோ பிஹைண்ட்? அங்கே டேட்டா குவாலிட்டி பிரச்சனையும் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் ப்ராப்ளம் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, பாவர்ட்டி இஷ்யூஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அது அப்படியே தான் இருக்குது. அதை வந்து அது இன்னும் வீக்காக தான் இருக்குது. அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் லாங் டேர்மாக நம்ம கொண்டு போக முடியும். அப்போ இந்த க்ரோத் ரேட் வந்து ஒரிஜினல் ரியலான ஒரு பிக்சரை காமிக்கலையே அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் ஷோயிங் த ரியல் பிக்சர், பட் ஸ்டில் வி ஹாவ் டு ஒர்க் இட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். அதர்வைஸ் லாங் டேர்மாக வி வில் ஃபெயில். அதே தான் இந்த கொஸ்டின் வந்து
இன்டைரக்டா இன்னொரு அதர் டேர்ம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. So in a given year in India, official poverty lines are higher in some states than in others because price level vary from state to state. Okay, that is a very technical question. Then coming to the mains, industrial growth rate has lagged behind in the overall growth rate of GDP in the post reform period. Give reasons. How far the recent changes in industrial policy capable of increasing the industrial growth rate? So இது வந்து ஓவரால் growth ரேட்ல ஓவரால் ஜிடிபி ரேட்ல இண்டஸ்ட்ரியல் growth ரேட் பற்றி மட்டும் பேசியிருக்கு. ஸோ இந்த நம்ம பார்த்த ஆர்டிக்கிளில் இண்டஸ்ட்ரியல் growth ரேட்டை நம்ம வந்து செக்டார் வைஸ் பார்த்தோம். மைனிங், எலக்ட்ரிசிட்டி, இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஸ்டில் இட் இஸ் லேகிங் பிஹைண்ட். அது எல்லா செக்டாருமே ஈவனாக வரல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதை பற்றி மட்டுமே நீங்கள் டீட்டெயிலாக அங்கே எழுதணும். ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் வித் டேட்டா. மைனிங் எவ்வளோ ஜிடிபிக்கு சப்போர்ட் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, அதர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் growth, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, வாட் ஆர் த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், யூ ஹாவ் டு ஷோ டைவர்சிஃபைடு இண்டஸ்ட்ரி டைப்ஸ். ஸோ ஆல் தோஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய growth rate வந்து எத்தனை பர்சன்ட் இருக்கு, எவ்வளோ வந்து ஜிடிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, அண்ட் வை தீஸ் செக்டார்ஸ் ஆர் லேகிங் பிஹைண்ட், வை தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லேகிங் பிஹைண்ட். இண்டஸ்ட்ரி பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியும் இண்டஸ்ட்ரியல் growth, sorry, what is the second question? How far the recent changes capable of? Yes, industrial policy ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் growth ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசியோடைய significance நீங்க இந்த இடத்துல எழுதணும். So it is a question which you can practice here. Then normally countries shift from agriculture to industry and then later to services. இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் வந்து எக்கனாமியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் படிப்பீங்க. திஸ் இஸ் அ வெரி பேசிக் பாயிண்ட் ஃபார் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, 3 செக்டார்ஸ் ஆர் தேர். எப்பயுமே எல்லா எக்கனாமியும் வந்து ப்ரைமரி ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, தென் தே வில் மூவ் ஆன் டு செகண்டரி மேனுஃபேக்சரிங், தென் தே மூவ் ஆன் டு டெர்ஷரி சர்வீசஸ். பட் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஸ்கிப் பண்ணி சர்வீசஸ்க்கு வந்துடுச்சு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் point mentioned here. But India shifted directly from agriculture to services. So what are the reasons for the huge growth of services versus the industry in the country? Can India become a developed country without a strong industrial base? சேம் கொஸ்டின் இந்த ஆர்டிக்கிளில் நம்ம ஆர்கியூ பண்ணோம். நம்மளுடைய growth ரேட்டில் அதிகமான பர்சன்டேஜ் எடுத்துக்கிறது ஸ்டில் சர்வீசஸ் அண்ட் ரெமிட்டன்சஸ் தான். பட் இண்டஸ்ட்ரியோட growth-ஐ நாம் ப்ரொமோட் பண்ணுறோம். சேம் திங் இதை நம்ம ஆர்கியூ பண்ணியிருக்கிறோம். அதே இது வந்து இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நீ அந்த எப்படி, அதாவது ஆன்சர் எழுதும்போது நம்ம படித்தது வந்து ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். அப்போ அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு, அந்த கொஸ்டினில் இருக்கிற கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஆன்சரை மாடிஃபை பண்ணி எழுதுறது தான் எழுதி எழுதி பார்க்குற ப்ராக்டிஸில் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ டூ ப்ராக்டிஸ் ஆன்சர்ஸ் டெய்லி. ஸோ இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக பார்க்குற ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஹியர். இந்தியா ரெக்கார்டட் அண்ட் 8.2% GDP growth rate in 2024-25. Critically examine whether this growth is sustainable in the medium to long term. What structural vulnerabilities continue to constrain India's economic trajectory? Okay, so please write down your answer and post them in our Telegram group. We will review as soon as possible. Coming to the second article, which is related to space. The context என்னன்னா, the rapid rise of satellite mega constellations is intensifying global competition for spectrum and orbital space, demanding urgent reforms to ensure equitable, affordable access and long-term orbital sustainability. ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸில் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதாவது நம்ம நிறைய சேட்டலைட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் மேஜர் கண்ட்ரீஸ், ஆல் மேஜர் டெக் கம்பெனிஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, எர்த்து கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சேட்டலைட் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் தான் நம்ம ஸ்பெக்ட்ரம்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து லிமிட்டடான ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து
ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருந்த இடத்துல தௌசண்ட்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு வந்து ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் எர்த்ல வந்து ஃபாஸ்ட் இன்டர்நெட் கொடுக்க முடியும், நல்ல கம்யூனிகேஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால. எப்போ ஸ்கார்ஸ் ரிசோர்ஸஸ்க்கு அதிகமான பேர் வந்து வர ஆரம்பிச்சாங்களோ தேர் கம்ஸ் த காம்படிஷன். இப்போ ஸ்பேஸ்ல இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு லாட் ஆஃப் காம்படிஷன் இஸ் தேர். ஸோ என்ன ரெகுலேஷன்ஸ் நம்ம வேர்ல்டு வைடா நம்ம பண்ணணும், என்ன ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு, இத பத்தி தான் இந்த ஆர்டிக்கிள்ல டீடைலா பார்க்க போறோம். So let's see. You can see here what is spectrum and why this is matters in space. It is a radio frequency satellite communication காக யூஸ் பண்ற radio frequencies. Okay, so இதுல three types, three band types, not only three, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதில் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எல் பேண்ட் இஸ் ஃபார் ஜிபிஎஸ், கேயூ பேண்ட் அண்ட் கேஏ பேண்ட் இஸ் ஃபார் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதர் பேண்ட்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பேஸ் ஸ்டாட்டிக் படிக்கும்போது, சயின்ஸ் கிளாஸ் நோட்ஸ் பார்க்கும்போதோ, இல்லது கோ பேக் அண்ட் ஃபைண்ட் திஸ் ஸ்டாட்டிக் நோட்ஸ், என்னெல்லாம் பேண்ட்விட்ஸ் இருக்கு, அதுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் செப்பரேட் யூசஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் தட். லைக் எக்ஸ் பேண்ட் இஸ் ஃபார் மிலிட்ரி பர்பஸ், அந்த மாதிரி எல் பேண்ட் இஸ் ஃபார் ஜிபிஎஸ், யூ கேன் சி ஹியர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தென் சேட்டலைட்ஸ் வந்து எஸ், எல்லா சேட்டலைட்ஸ்க்கும் வந்து ஒரு ஆர்பிட்டல் ஸ்லாட் கொடுத்துருந்தா தான் இன்டர்ஃபியர் ஆகாம, அதாவது ஒரே ரேடியோ ஃப்ரீக்வன்சி 2 சேட்டலைட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கிளாஷ் நடக்கும் இல்லையா? ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கணும்னா அதாவது ஸ்லாட் அலாட் பண்ணணும், ஆர்பிட்டல் ஸ்லாட். இப்போ என்ன ஆகுது? மெகா கான்ஸ்டலேஷன் பூம். வாட் இஸ் திஸ் மெகா கான்ஸ்டலேஷன் பூம்? அதாவது லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் வந்து இப்போ முன்னாடி வந்து ஹண்ட்ரட்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்கு. ஆல் பிக் companies like these are private companies: Starlink, OneWeb, Amazon Kuiper, China Geowonk. All these are big companies, big tech companies. So in the companies எல்லாம் see the amount of satellites they sent. Starlink வந்து 8,000 plus satellites வச்சிருக்காங்க. They plan for 42,000 in the near future. And imagine how many satellites are in the space, no? தென் மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ. அப்போ இன்டர்நெட் டிமாண்ட் எதனால இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது? இது நம்ம ஃபாஸ்டர் இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக. யார் எந்த கம்பெனிஸ்க்கு அதிகமாக கிடைக்குதோ அவங்களுக்கு தான் வந்து அதை லாபத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இந்த பூம் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ லிமிட்டடான ரிசோர்ஸஸ்க்கு அதிகமான பேர் காம்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை யார் ரெகுலேட் பண்றது? ஸோ இட் இஸ் ITU. ITUனா என்ன? இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். இட்ஸ் அ யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சி. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சி அதுவும் இந்த நியூஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையுமே போய் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக்கில் இன்டர்நேஷ்னல் பாடிஸ், அந்த பாடிஸுங்கிற டாபிக் கீழே நீங்கள் இதை எடுத்து வச்சுருக்கணும். இன்டர்நேஷ்னல் பாடிஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் கீழே நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா யூஎன் பாடிஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் போயிட்டு இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் பற்றி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ITU தான் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ITU அலோகேட்ஸ் ஸ்பெக்ட்ரம் ஆர் ஆர்பிட்டல் ஸ்லாட்ஸ் குளோபலி. ஸோ ஒர்க்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் பேசிஸ். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ரிச் கண்ட்ரீஸ் பிக் டெக் கம்பெனிஸ்க்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? புவர் வந்து கண்டிப்பாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணி போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ தட் இஸ் அ பிக் ஃப்ளா. தென் WRC 2023 introduced a reform பண்ணாங்க. Mandatory notification of deviations from planned orbits, then deployment milestones, 10% in 2 years, 50%. So all those things are reforms. But what we have to see is ITU system வந்து hundreds of satellites-க்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ thousands of satellites கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நாம ரிஃபார்ம்ஸை அதிகப்படுத்தணும், ITU இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்ட்ரெங்தன் பண்ணலைன்னா இல்லது இந்த மாதிரி காம்படிஷன் நடக்கிறதுனால என்ன இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும், இது என்ன பிரச்சனையை உண்டுபடுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் டிவைட் அண்ட் அஃபோர்டபிலிட்டி ப்ராப்ளம். ஸோ இது இருக்கிறதுனால இம்மீடியட்டாக நம்ம இந்த கன்சர்ன் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ
டிஜிட்டல் டிவைட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராப்ளம். என்ன நடக்கும்னா, சேட்டலைட்ஸ் வந்து ரிமோட் பிளேசஸ்க்கு, ஸோ வி ஆர் ஒர்க்கிங் இன் டிஜிட்டல் இன்க்ளூஷன். அப்போ ரிமோட் பிளேசஸ்ல வந்து மவுண்டைன்ஸ், ஃபாரஸ்ட், ஐலாண்ட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இந்த இன்டர்நெட்டை கொண்டு வரும்போது தட் வில் பிகம் டூ எக்ஸ்பென்சிவ். இப்போ எக்ஸாம்பிள், ஸ்டார்லிங் காஸ்ட் 50,000 ப்ளஸ் ஃபார் எக்யூப்மெண்ட்டுக்கு, 2,000 to 10,000 பெர் மந்த். அப்போ கண்டிப்பாக டிஜிட்டல் இன்க்ளூஷன் சொல்லி ரிமோட் பிளேசஸில் கொண்டு வர இன்டர்நெட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லியாக இருந்ததுன்னா எகெயின் புவர்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இஃப் ரூல்ஸ் டோன்ட் மேண்டேட் அஃபோர்டபுள் அக்சஸ், தென் சேட்டலைட் இன்டர்நெட் வில் பெனிஃபிட் ஒன்லி ரிச் கண்ட்ரீஸ், பிக் கார்பரேஷன்ஸ், அர்பன் ஹை இன்கம் யூசர்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிஜிட்டல் டிவைட் கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் இன்இக்வாலிட்டி தான் அதிகப்படுத்தும் அப்படின்னு இந்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே. Then another issue here is, another issue என்னன்னா orbital congestion and space debris. See, lot of satellites நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரீசெண்டாக வந்து 42,000 வந்து லான்ச் பண்ண வராங்களா. அப்போ வந்து imagine how many satellites are there. ஸோ இது வந்து ஸ்பேஸ் டெப்ரிஸை வந்து இன்னும் கிரியேட் பண்ண தான் செய்யும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் இந்தியாஸ் பொசிஷன்? இந்தியா யூசிங் போத் ஜியோஸ்டேஷனரி அண்ட் லோ எர்த் ஆர்பிட் பார்ட்னர்ஷிப்பில் தான் நம்ம இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரீசன்ட்லி ஜிசாட் N2 ப்ரொவைட்ஸ் 48 GB PS கெப்பாசிட்டி டு ரிமோட் ரீஜன். இப்போ வந்து GS N2 அண்ட் OneWeb வந்து சேர்ந்து பண்ண போகிறாங்க. தட் இஸ் அ குட் திங் டு கோ ஒர்க் ஆன், ரைட்? Then TRAI favors administrative spectrum allocation for satellite internet to keep services affordable. So this is also a very important point. TRAI is working in spectrum also. Yes, the overall tension we saw, actually mega constellations, lot of satellites, thousands of satellites there enable digital inclusion. Of course, it is working for digital inclusion, but risk spectrum congestion, orbital crowding, space debris, inequitable spectrum control by wealthier nations. So we need global rules to ensure shared access, scientific needs, and sustainability. Okay. So here are the practice question. Why is there a growing global contest over radio spectrum and orbital slots? Discuss how mega constellations complicate governance, sustainability, and digital inclusion with reference to India. And the final news is related to Deepavali enters intangible cultural heritage site. This is very important news. And Diwali has been inscribed on the UNESCO representative list of intangible cultural heritage. This is 20th session held in Red Fort, New Delhi. Okay. So இந்த இடத்துல வந்து நாம பார்க்க வேண்டியது about UNESCO representative cultural list. என்ன க்ரைட்டீரியாவில் தீபாவளி ஆட் பண்ணியிருக்கிறாங்க, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன இதிலெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைலைட்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் லிவிங் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் ப்ராக்டிஸ்ட் பை கம்யூனிட்டிஸ், ப்ரொமோட்ஸ் கல்ச்சுரல் டைவர்சிட்டி, ஐடென்டிட்டி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஹெரிட்டேஜ், encourages international cooperation for safeguarding traditions, includes festivals, rituals, crafts, performing arts, oral traditions, and community practices, raises global awareness about protecting culture, ensures traditions are passed to future generations sustainably. So all this cultural all this are the criteria which are used for representative list of cultural heritage. Okay, then what are in the list? அதாவது இது வரைக்கும் 16 எலமெண்ட்ஸ் இருக்கு. 16th எலமெண்ட் தான் தீபாவளி. ஸோ இட்ஸ் 16 festivals, or not exactly festivals, 16 things you can see here. First is Kuttiyatam, Ram Leela, Vedic chanting, Raman festival, Mudiyettu, then Chow dance. It's a mix of dance or music system, all those things, right? So Buddhist chanting, Sankirtana. So in the UNESCO intangible cultural heritage site list la, the questions repeatedly asked, even in 2025 question la, which of these are recently added அப்படின்னு கேட்டிருந்தாங்க. The answer is Garba dance. Okay, Garba is a dance. அதில் கொஸ்டின் வந்திருந்து. அதுக்கப்புறம் நவ்ரோஸ் 2024ல ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசன்ட்லி தீபாவளி. ஸோ இந்த 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 லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ ஒரு தீம் இருக்கு இல்லையா, ஒரு கும்பமேளா, தென் துர்கா பூஜா என்ன இயரில் ஆட் பண்ணாங்க, எந்த ரீஜன் சம்மந்தப்பட்டது அது, அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் லைக் சங்கீர்த்தனா அப்படின்னா அது என்ன எக்ஸாக்டா.
அப்போ வைஷ்ணவ ட்ரெடிஷனுடைய டான்சிங், ட்ரம்மிங் தான் வந்து சங்கீர்த்தனா. அது மணிப்பூர் ரீஜனை சார்ந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டினாக ப்ரிலிமினரியில் வரதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்குது இந்த ஆர்டிக்கிளில். ஓகே, யூ கேன் see the map here. இந்த ரீஜனில் எது இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக 2025ல் ஆட் பண்ணது வந்து தீபாவளி. அண்ட் தீபாவளி வந்து நார்த் இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, சவுத் இந்தியாவில் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், பட் ஆல்சோ த ரீசன் இஸ் ஆல்சோ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். தீபாவளி வந்து லார்ட் ராமா ரிட்டன் டு அயோத்தியா ஆஃப்டர் ரிவீட்டிங் ராவணா அப்படிங்கிற ராவணனை கொண்டுட்டு அயோத்தியாலேருந்து ராமன் வந்து திருப்பி வர்றதை வந்து தான் தீபாவளியாக வந்து நார்த் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. லக்ஷ்மி பூஜா இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய நரகாசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து துவம்சம் பண்ணினது தான் வந்து எதுன்னு பார்த்தா தீபாவளி. சவுத் இந்தியாவில் தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நரகாசுர வதம், அங்கே பார்த்தீங்கன்னா ராவண வதம். ஸோ இந்த ரெண்டுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you in the next class. Thank you.